வணக்கம். தினம் ஒரு டிஷ் நம்பர் 52. இது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டமா அல்லது டின்னர் ஐட்டமா அல்லது ஈவினிங் ஸ்நாக்ஸான்னு நம்ம புரிஞ்சிக்க முடியாதபடிக்கு இருக்கும். சப்போஸ் திடீர்னு கெஸ்ட் வந்துட்டாங்க, என்ன செய்கிறதுன்னு ஒரு குழப்பத்தில் இருக்கும்போது ஒரு வித்தியாசமான ரெசிபி கொடுக்கணுன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரவாவில் எப்படி அடை செய்கிறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம அடைக்கு பருப்பெல்லாம் ஊற வச்சு அரைச்சி எடுப்போம். இதில் அப்படி கிடையாது. ரவாவையும் கோதுமை மாவையும் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். தேவையான பொருட்கள்னு பார்க்கும்போது வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி, அடுத்தது ஒரு கப்பு தயிர். இதுதான் தேவையான பொருட்கள். ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப்பு ரவா அளவுக்கு நான் எடுத்துகிட்ருக்கேன். எந்த கப்பில் நீங்கள் ரவா எடுத்தீங்களோ அது ரோஸ்டடு ரவாவாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நார்மல் ரவாவே நீங்கள் ஒரு கப்பு போட்டுக்கிட்டிங்கன்னா அதே கப் அளவுக்கு கோதுமை மாவு நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க. அந்த கோதுமை மாவு எதுக்காக நம்ம சேர்க்குறோன்னா ஒரு பைண்டிங் எஃபெக்ட் வர்றதுக்காக தான். ஸோ ஈக்குவல் ப்ரொப்போர்ஷனில் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லாத்தையுமே சேர்க்க வேண்டியது தான். நான் கொத்தமல்லி போட்டு, அதுக்கப்புறம் நான் பச்சை மிளகா போட்டிருக்கேன், அடுத்தது கருவேப்பிலை சேர்த்துட்ருக்கேன், அடுத்தது இஞ்சி பொடுசாக கட் பண்ணிவிட்டு அது ஜெரிமானத்துக்கு உதவுங்கிறதுக்காக அதையும் சேர்த்துருக்கேன். அடுத்தது வெங்காயம் மட்டும் கொஞ்சம் நிறையா கூடுதலாக, அதாவது 3-4 பெரிய வெங்காயத்தை பொடுசாக கட் பண்ணி அது சேருங்க. ஏன்னா அது ஒரு க்ரன்ச்சி எஃபெக்ட் கொடுக்கும். அதுதான் டேஸ்ட்டே கூட. அடுத்தது ஒரு கப் தயிர் நான் ஏன் சேர்க்குறேன்னா, ஒன்று இது மிக்சிங்க்கு நம்ம இதை தயிரை சேர்க்குறோம் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் நம்ம புளிக்க வைக்க போகிறதில்ல இந்த மாவை. அதனால் லைட்டாக புளிப்பு டேஸ்ட் வந்தால் நல்லா இருக்குங்கிறதுக்காக தான் தயிர் சேர்க்குறோம். லைட்டாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு எவ்வளோ தேவையோ இந்த மாவுக்கு தகுந்த மாதிரி உப்பும் சேர்த்துட்டு அதை நீங்கள் பிசைய ஆரம்பிங்க. பொதுவாக நம்ம அடை தோசைன்னா என்ன பண்ணுவோம்னா, நம்ம கொஞ்சமாக, அதாவது கரண்டியால் எடுத்து ஊற்றுற மாதிரி கரைச்சி வச்சுருப்போம். இப்போ அந்த மாதிரி இல்லாமல் தண்ணி தெளித்து நீங்கள் அந்த பைண்டிங் கோதுமை மாவுன்றதுனால ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி, கூடவே வடை மாவு மாதிரி, நம்ம உளுந்து வடையெல்லாம் மெதுவடை செய்யும்போது எப்படி வருமோ அந்த மாதிரி அது பைண்டிங் இருக்கும். இப்போ இதை வாழை இலையிலையும் நம்ம தட்டி எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பால் கவரோ இல்லைனா ஒரு பிளாஸ்டிக் பாலித்தீன் கவர் கொஞ்சம் திக்காக இருக்கிறத நீங்கள் அதை எடுத்துக்கலாம். இப்போ என்கிட்ட வாழை இலை இருக்குது, அதனால வாழை இலையில் நான் இதை பண்ண போகிறேன். இப்போ நம்ம வாழை இலையில் முதல்ல எண்ணெய் தடவிக்கணும். எந்த இடத்துல நம்ம தட்ட போகிறோமோ அந்த இடத்துல தாராளமாக எண்ணெய் தடவிக்கணும். இப்போ கையில் எண்ணெய் பதம் இருக்கும். அந்த எண்ணெய் பதம் இருக்கும்போதே நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த மாவை ஒரு உருண்டையாக ஒரு லட்டு சைஸுக்கு உருட்டிக்கோங்க. ஒரு பெரிய லட்டு சைஸுக்கு நீங்கள் உருட்டிட்டு அதுக்கப்புறம் வச்சு அழுத்த வேண்டியது தான். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதை உங்களுக்கு அதாவது ரொம்ப திக்காகவும் இல்லாமல் மெலிசாகவும் இல்லாமல் ஒரு திட்டமாக அடையோட திக்னஸ் எப்படி இருக்கும் நம்ம விருப்பப்படுறோமோ அந்த அளவுக்கு இதை தட்டி இது பண்ணணும். நம்ம அதை கரண்டியால் ஊற்ற முடியாது, இப்படி தட்டி வச்சுக்கணும். இது சாதாரணமாக வாழை இலையில் எண்ணெய் தடவி இருக்கிறதுனால நீங்கள் இப்படி வாழை இலையை கவுத்திங்கனாலே அது கையில் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம தோசைக்கல்லில் போட்டு எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் தடவிட்டு சுற்றி எண்ணெயை ஊற்றி நம்ம 2 பக்கமும் வேக வச்சு எடுக்க வேண்டியது தான். இப்போ தோசைக்கல் ரொம்ப சூடாக இருந்தாலும் டக்குன்னு கருகின மாதிரி ஆகிடும். ரொம்ப மைல்டாக இருந்தாலும் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். மீடியமாக வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த கரண்டியால், தோசை திருப்பியால் அதை அமுத்தி கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நடுபாகத்தில் எல்லாமும் நல்லா வெந்துடும். அப்படி வெந்ததை இப்படி அடுக்கி நீங்கள் வச்சுக்கலாம். இது பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். லைக் டேஸ்ட்டு செம்மையாக இருந்தது. ரொம்பவே ஒரு வித்தியாசமான ரெசிபியாக இருக்கும். திடீர்னு கெஸ்ட் வந்துட்டாங்க, என்ன செய்கிறது, மாவு இல்லை அப்படிங்கிற நேரத்தில் இந்த பொருட்கள் எல்லாமே வீட்டில் அவைலபிளாக இருக்கிற பொருட்களாக இருக்கும். அதனால் இதை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ.